ஓகே, இது நல்ல வேகி நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இதை நாங்கள் இனி எடுத்து போடலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரூபன். நான் உங்கள் நித்தி. ரைட், ஓகே. எங்களை சேனலில் இருந்து இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, என்ன பார்க்க போகிறோம்? உணவு, அதாவது காலை உணவு. ரைட், காலை உணவு, அதாவது தோசை. எல்லாருக்கும் பிடிச்ச தோசை தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் பிடிச்ச தோசை, ஆனால் ஈஸி வேறு. தோசையும் என்ன சஜிஜாமா அப்படி சட்னி, கேரட் தோசை, முட்டை தோசை இல்லை. தோசை இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து எங்களை காணொலியாவோ பார்க்கலாம். இந்த காணொலியை பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன எல்லோரும் இந்த காணொலியை மறக்காமல் விரும்பி பாருங்க. நாங்கள் புதுதாக சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்ட சாப்பாடு தான் நாங்கள் புதுசாக செஞ்சு காட்டுவோம். ஒவ்வொரு காணொலியையும் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறோம். ஓகே, வாங்க காணொலிக்குள்ளே. ஓகே, நாங்கள் வந்து சமையல் கட்டுக்கு வந்தாச்சு. வளர்ந்து நாங்கள் சமைக்கிற இடம் இது தான். இன்றைக்கு நாங்கள் ஸ்பெஷலாக வந்து தோசை வந்து சும்மா தோசை இல்லை, என்னென்னு இது அதாவது சேரமான மேலே மசாலா எல்லாம் தடவி ஒரு வித்தியாசமான ஒரு தோசை செய்ய போகிறோம். ரைட், ஓகே. முதலாவது தோசை வந்து சும்மா சாப்பிடலாது தான். மசாலா இருந்தாலும் லைட்டாக ஏதாவது வரும். தொட்டுக்க சட்னியாக வந்து பச்சை சாம்பல் சட்னி செஞ்சுருக்கா. பச்சை சாம்பலுக்கு இப்போ நான் கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். வெங்காயம், தேங்காய்ப்பூ, பச்சை மிளகாய், புளிப்புக்கு மாங்காய் எடுத்துக்கிறோம், லைட்டாக உப்பு. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு தான் இதில் வெங்காயம், கருவேப்பமில்லை, கடுகு எடுத்து வச்சுக்கிறோம். தாளிப்பு போடும், அது டேஸ்ட்டாக. இதை என்ன மிக்சியில் போட்டு தான் அடிச்சு அரைச்சும் செய்யலாம், அம்மியில் போட்டு அரைச்சும் செய்யலாம், மிக்சியிலையும் செய்யலாம். ஆனால் எங்களுக்கு லேசாக இருக்கிறதுக்காண்டி நாங்கள் மிக்சியில் செஞ்சோன்னா நான் அம்மியில் போட்டு அரைக்கிற மாதிரி ஒரு காலமும் வராது. ரைட், அடுத்ததாக வந்து இதுக்கு மெயினான ஒன்று தான் உளுந்தும் எல்லாம் கலவை உண்டு. இதை தோசை சுடுறதுக்கான அந்த கலவை என்னென்ன போட்டு செஞ்சது நித்தி தான் செஞ்சவா. அவன் நித்தியை கேட்டுக்கொள்வோம். நித்தி என்னென்ன போட்டு கருத்தை உடைச்சி உளுந்து எடுத்தேன். அதை ஒரு 5 மணிக்கு ஊற விட்டு 5 மணிக்கு ஊற விட்டு கோது கலட்டி உடைஞ்சி எடுத்து வெள்ளை உளுந்து அடுக்கணும். அது 1 கப் உளுந்துக்கு 3 கப் அரிசி பிச்சம் பிரிட்ஜில் இருக்குது, வெள்ளை அரிசி எடுத்தது. அதுவும் நல்லா ஊற விட்டு 2 மிக்சியில் அடித்து வெந்தயம் போட்டது, கொஞ்சமாக சோறு போட்டது, அடுத்ததாக தேங்காய்ப்பூ போட்டது. இவ்வளவும் போட்டு தான் அடிச்சிருக்கேன். ஓகே, இந்த பதத்துக்கு வரும். இந்த பதத்துக்கு வந்தால் தான் தோசை வந்து நல்லா சொப்டாக வரும். அதான் சரி, தோசை கல்லுக்கு ஊற்றி எடுக்க தான் தெரியும். நிறைய காலை தோசை சுட்டு அதுக்கு மேலே மசாலா தடவுறதுக்காண்டி நித்தி எங்கள் செஞ்சிருக்க எல்லாம் ரெட் கலரில் இருக்குது. நித்தியை கேட்போம், எனக்கும் தெரியல. இது கேரமா தோசை, அந்த மசாலா தோசை மாதிரி வெங்காயப்பொடியெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு செத்தலை தண்ணியில் ஊற போட்டு ஒரு 2-3 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு உள்ளி, செத்தல், வெங்காயம், தக்காளி பழம் சாப்பிட்டா தெரியல, தக்காளி பழம், பூண்டு, செத்தல் பழம் போட்டு தான் அடித்து எடுத்து வச்சுருக்கிறோம். பூவனுக்கு கேரமா சாப்பிட்றதுக்காக. இது வந்து முட்டையிலையும் தோசை சுட போறீங்க. அப்படி நெய்யா குட்டிக்கு ஓகே. முட்டையிலையும் வந்து தோசை சுட போகிறோம். நேபடி பார்த்து கொண்டிருக்கோம். நேயாட்டியை காட்டக்கூடாது இல்லாமல் அப்படி நிற்கிறான் நேயா. ரைட், ஓகே. கிடைக்க எப்படி வந்து குரல் கொடுப்பா. ரைட், அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் தோசையை சுடுவோம். எண்ணெய் உள்ளே நான் விட்டுட்டேன். இப்படி பேப்பராலாம் பூசி எடுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த நாங்கள் சொன்ன என்னென்ன பயன்படுத்தினாங்க பார்த்து சொன்ன மாதிரி அந்த தோசை வந்து வடிவம் கிளம்பல. நாங்கள் அந்த தோசை உங்களுக்கு காட்டல. ஏனெண்டா இந்த தோசை வழியாக கிளம்பும். இது நாங்கள் முதல்ல விட்ட பிள்ளை இருந்தா இது வந்து அடுப்பில் வந்து இந்த கல்லை வந்து நாங்கள் சமைக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு நாள் அவசரத்துக்காண்டி அடுப்பில் சமைச்சிட்டோம். அதில் இருந்து இந்த கல்லின் பொறுமதி குறைஞ்சி அது மெல்லிய தகடுதாங்க. அடுப்பில் வச்சா அந்த தகரம் மாதிரி கருத்து போடும், நடுவால் சுற்றிட்டு. இப்போ இந்த வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணுவான், நாங்கள் இந்த இதுக்குள்ளேயே போடுவோம். ஓ, அது நல்லா தானே இருக்கு. ஓகே, நாங்கள் வந்து இதான் எங்களுக்கு முதல் தோசையா. அடுத்த ரோஜ் விட்டமாக விட்டாங்க. ஒவ்வொரு சாப்பாடு நாங்கள் செய்யல, ஒவ்வொரு சாப்பாடு செய்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து பக்குவம் இருக்கணும், அந்த பதம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு இல்லாட்டி சோறு காய்ச்சிக்கல சோறை வந்து நாங்கள் தண்ணி நல்லா கூட்டி விட்டுட்டோம்னா
எப்படி முட்டை முட்டை மாதிரி வந்துடுறேன் ஏன்னா சோறை வந்து நாங்கள் நல்லா தண்ணி விட்டோம்னா குழஞ்சிடும் அதுக்கு பிறகு குக்கை தானே அதை ஒவ்வொரு சாப்பாடும் எப்படி செய்வோம்னு நாங்கள் வந்து அது ஒரு கேலை ஏன்னா இந்த அந்த கடையில் வித்தவரா வந்து கொண்டு இருக்கிறா எப்போ என்ன பார்ப்போம் இதில் வித்தவா நாங்கள் கணக்கு எக்ஸ்பர்ட் நார்மலாக அப்படி பார்த்தோன்னா கணிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும் எக்ஸ்பர்ட் என்னெல்லாம் சொல்ல மாட்டேன்னா நல்லா ஆவி பராக்கு வேணும் அடுத்த பக்கம் திருப்பலாம் நான் திருப்பட்டேன் நடுவில் கொஞ்சம் மெதுவாக எடுக்கும் இந்த அதெல்லாம் சுட்டு போயிருக்கு கட்டாயம் நாங்கள் ஒரு தோசைக்கல்ல வேண்டாம் இல்லை ஓகே நம்ம திருப்பி வச்சாச்சு நார்மலாக இப்போ நாங்கள் ஒரு தோசை சுட்டினாங்க இதுக்கப்புறம் தான் மசாலா தோசை சுட போகிறோம் வேணும் அதுக்கு மேலே பொடி பொடியாக சில மசாலாக்களை தடவி அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் ஒன்று மாதிரி நாங்கள் ஒரு வித்தியாசமான சாப்பாடு வந்து செய்ய போகிறோம் என்ன சுட்டாரு இந்த சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க சம்பளோட தொட்டு சாப்பிடுவோம் கொஞ்சம் போகணும் சுட சுட இருக்க தோசை வாய்க்க போகிறோம் தெரியல நல்லா இருக்கு அப்போ சாப்பிடுவோம் இல்லை சாப்பிட வீடியோ எடுத்துட்டு சாப்பிடுவோம் இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட அப்படின்னு அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து இந்த மசாலா தோசை தான் செய்ய போகிறோம் அதுக்கு முதலாவது வந்து மாவை நல்லா விடணும் விட்டுட்டு இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அதை அவியக்கு முன்னும் போடணும் நினைக்கிறேன் அதுக்கு மேலால் டாக்டர் நாங்கள் அதை அவிஞ்சி விறக்க முன்னும் மசாலாவை எடுத்து மேலே வந்து பூசுவோம் நார்மலாக இந்த இப்படி மசாலா போட்டு கொடுக்குற தோசை வந்து கடையில் வந்து என்ன விலையை நினைக்கிறேன் நீங்களாம் சொல்லுவோம் நான் சாப்பிட்டே இல்லை கடையில் தோசையே நான் சாப்பிட்டே இல்லை நார்மலாக ஒரு முட்டை போட்டு இப்படி தோசை போட்டு மசாலா போட 300 ரூபா தோசை சும்மா இதை விட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட எல்லாம் ஓகே அதாவது தான் ஆனால் அந்த ரேட்டு தான் இந்த 300 ரூபாண்டா சும்மா வேணும் ஆளும் போட்டால் கார சைஸ் நல்ல வரைக்கும் சரி அந்த அளவுக்கு நுரைக்கா முட்டையும் ஊற்றுவோம் ரைட் இதுக்கு மேலே லைட்டாக முட்டையும் ஊற்றணும் ஒரு முட்டை ஊற்றணும் இப்படி உடைச்சி விடுவோம் மஞ்சள் கரை உடைச்சிட்டு இப்படியே பரத்தி விடுவோம் இதை மடிக்கணும் வேணும் இல்லாட்டி அதுக்கு மேலே தோசை ஊற்றணும் இல்லைண்ணா என்னது இதுக்கு சரி இல்லை இதை மூடி விடும் கொஞ்சமாக வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கிறேன் சொன்னீங்க கொஞ்சம் சத்த மசாலா தான் விளாங்க வெங்காயத்தை அப்படியே நாங்கள் தூவி விடணும் என்ன விட்டுட்டு ஓகே வீட்டுக்கு மூடியால் மூடும் இப்போ வந்து இந்த நாங்கள் வேக வைக்கிறது நான் சொன்ன மாதிரி நீ இந்த வேக வைக்கிறதுக்காண்டி மசாலா சோஸ் ஆட்டு அப்போ மேலே வந்து ஒரு மூடியோட கவுண்டு வச்சு அந்த வெக்க போகிற ஆவி வந்து அப்படியே மூடி திருப்பி அந்த மற்றதையும் வேக விடும் பின்னால் இருக்கிறது என்ன முன்னுக்கு இருக்கிற வேகி முடிய நாங்கள் பார்ப்போம் ஓகே வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டோம் வந்து தோசையை திருப்பணும் என்ன திருப்பலாமா பருவத்துக்கு வந்துட்டோம் வெயிட் அப்போ நாங்கள் தோசையை வந்து திருப்போம் திருப்பினா தான் மற்றது மேலே இருக்கிறது அவ்வளோண்டு வேக இல்லைண்ணே என்ன சொல்லுங்க நடுவில் இங்கே அளவு தான் கலப்பக்கம் இல்லை தோசைக்கல்ல பெருசு இல்லை அடுப்பெல்லாம் எல்லா பக்கம் கேஸ் அடுப்புன்ற சில பிறந்த இடத்துல மட்டும் தானே கட்டாயம் சின்ன ஒரு தோசைக்கல் வேண்டியா அந்த அவடை மட்டும்தான் சரியா கீட்டா நடுவு விடுங்க நாடு
இந்த இங்காலையெல்லாம் இல்லைன்னு சொல்லுவோம். ஓகே, இது நல்ல வேகி நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இதை நாங்கள் இனி எடுத்து போடலாம். இந்த தோசை எடுத்து நாங்கள் இனி போடுவோம். ஓகே, அடுத்த தோசையை அடுத்தது என்ன தோசை வரும்? அடுத்த நம்மளை இனி முட்டை வேண்டாம், இனி மசாலாவை போட்டு எடுப்போம். சரி, அதுக்கு பேரில் மசாலாவை போட்டு வேறிடும். இந்த லைனுக்கு மசாலா போட்டு வேறிடும். இப்படியா? போட்டு வேற சாப்பிடுங்க. நான் சுடைக்க பார்த்துருக்குறேன் கடையிலையா? நான் இது வரைக்கும் கடையில் சாப்பிட்டேன் இல்லை மசாலா. நீங்களும் இல்லை கடையில் சாப்பிடுவேன்னு மூஞ்சிய பாவம். மசாலா தோசை சாப்பிட்டேன் கூட. அப்படி சொல்லுங்க. வடை தான் சாப்பிடுவேன். வடை, அடுத்த இட்டல். எனக்கு பிடிச்ச சாப்பாடு அதான். தோசை சாப்பிடா நல்ல நித்திரவர். இப்போ நீங்கள் தோசை சாப்பிட்டு நிற்கிறாங்க. சரி, போய் நித்திரையை கொள்ள வேண்டியா? நீங்களா? வெங்காயத்தை தூவோங்க. தூவும் படிப்படியாக நடைக்கு வச்சது வெங்காயத்தை நாங்கள் அப்படி மேலாட்டம் எடுத்து தூவோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. மிளகு தூள் வேணுமா? இல்லை தானே? இல்லை வேணும். பெருங்காயம் லைட்டாக பெருங்காயத்தூள் தூவோம். பெருங்காயம் ஒரு டேஸ்ட்டையும் வாசனையும் கொடுக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய். மேலாப்பா கொஞ்சம் எண்ணெய். உங்களுக்கு காணுமே என்ன கொஞ்சம் மசாலா என்ன ஃபுல்லாக பூசம். ஓகே, இப்போ நாங்கள் தோசை சுட்டாச்சு. மசாலா தோசை பெரிய தோசையிலோடையா வெட்டி வச்சுருக்குறோம். எனக்கு அளவாக வெட்டி எடுத்துக்கேன். ஏன்னா பாதி இருக்கணும். பாதி சாப்பிட்டு பாரு. கதைக்கலைன்னு சொல்ல வேணா நல்லா இருக்குது சாப்பிடு. உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட ஆசையாக இருக்குது. உண்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. சம்பளம் நல்லா இருக்குது. முட்டையோடு சேர்ந்து வெங்காயம் கடிப்படை நல்லா இருக்குது. காரம் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள அப்புறம் என்ன மாதிரி தோசை சுட்டன்னு உங்களுக்கு காணொலியில் பதிவு செய்திருக்கேன் நானே. எல்லோரும் பாருங்க. அடுத்ததாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன உணவு செய்து போடணுமென்ற நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.